ஒன்று, ரிலேஷன்ஷிப்பில் பொய் சொல்லாதீங்க. தப்பே பண்ணியிருந்தாலும் உண்மையை சொல்லி மன்னிப்பு கேட்டுருங்க. தப்போ சரியோ என்னுடைய பார்ட்னர் பொய் சொல்ல மாட்டாருங்கிற அந்த நம்பிக்கை அந்த ரிலேஷன்ஷிப்பை இன்னும் உறுதியாக்கும். அடுத்த லெவலுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை அது தரும். 2, உங்கள் ரிலேஷன்ஷிப் அதோடைய குட் சைட் பேட் சைட் இது எதையுமே இன்னொரு ரிலேஷன்ஷிப்போட கம்பேர் பண்ணாதீங்க. அந்த ரிலேஷன்ஷிப் வேறு, அதில் சம்பந்தப்பட்டிருப்பவர்கள் முற்றிலும் வேறானவர்கள். ஸோ நோ கம்பேரிசன், நோ கன்ஃபியூஷன். 3, நீங்கள் ஒரு ஜாலியான ஆள்னு காட்டிக்கிறதுக்காக உங்கள் பார்ட்னரை மற்றவங்க முன்னால் மார்க் பண்ணாதீங்க. அவங்களும் கூட அதை ஜாலியாக எடுத்துக்கிற மாதிரி தோணலாம். ஆனால் எனிடே இட் இஸ் நாட் அட்வைசபிள். அது ஒரு நாள் பெருசாக வெடிக்கிறப்ப கையை மீறி போயிடும். 4, உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் பண்ணுறது எல்லாத்தையும் உங்கள் பார்ட்னரும் பண்ணலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. நான் குட் மார்னிங் சொல்கிறேன், குட் நைட் சொல்கிறேன், ஸ்வீட் ட்ரீம் சொல்கிறேன், மிஸ் யூ சொல்கிறேன்.